வாங்கி தரேன்னு சொல்லி 1/2 கிலோ வாங்கிட்டு போய் குடுத்தேன். வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தர்றேன்ல. அப்ப என் சோறையே தின்னுக்கிட்டு, என் அரிசியே தின்னுக்கிட்டு, என்னையவே வந்து உட்காந்துக்கிட்டு பரதேசி நாயே, எச்சக்கல நாயேன்னு போடலாமா? தப்பு இல்லையா? இதெல்லாம் புருஷன்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். கேட்கிறத வாங்கி தர்றேன்ல, அப்ப புருஷனுக்கு என்ன மரியாதை குடுக்கணும்ல, அத குடுக்கணும்ல. ஏங்க, அவங்க உண்மையாவே உங்க மனைவி தானா? அப்படி இருந்தா இப்படி கூணு, கெட்ட வார்த்தை போஸ்ட் எல்லாம் போட மனசு வருமா? கனிக்கிட்ட சொல்லுது, "நீ கேஸ் குடு, நானும் வர்றேன்." சுகையில பேசுறாங்கன்னு சொல்லுது. ஆமா. இந்த அம்மா இப்ப கேஸ் குடுத்து அப்படியே தள்ளிருச்சு. இனிமே அந்த அம்மாவ போய் தூண்டி விடுது. அந்த பிள்ளைகிட்டலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் திட்டினது வேற ஆள. இப்ப இந்தா அவங்க வீட்டுக்காரர் வந்தாரா, இந்தா லைவ் முடிஞ்சோனே ஃபோன் பேசுறேன். பேசிட்டு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுருவேன். "ஐயா, உன் பொண்டாட்டிய நான் பேசல. நான் வேற ஆள பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த அம்மா ஊடால வந்து சூர்யாவ வந்துகிட்டு நாதாரி, அவ பிதுக்கி காட்டுறா, அவள கண்டிக்க மாட்டியான்னு சொல்லி என்னைய கேட்டுச்சு. ஏம்மா நீ ஏம்மா ஊடால வர்றன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசினேன். அவ்வளவுதான். அதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ருவேன். மீடியாலே மன்னிப்பு கேட்பேன். என் கேரக்டர் தெரியும்ல. என் பக்கம் தப்பு இருந்தா மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டேன். இவ எதுக்கு ஏத்தி விடுறா அவள? அப்ப ஊர்ல வந்து இப்படியே உங்கள நாங்க எதுவுமே பேசக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பேசுனா அப்படி ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு, "நீ போய் கம்ப்ளைண்ட் குடு. நீ போய் கம்ப்ளைண்ட் குடு." ஏன்டி எச்சக்கல சுமி, கம்ப்ளைண்ட் குடுத்தா அப்புறம் நாளைக்கு நான் உள்ள போயிட்டேன்னா, உனக்கு எவன்டி சோறாக்கி, கறி மீனு, செவரட்டி வாங்கி குடுப்ப? சுகைல் வந்து ஒரே தள்ளா தள்ளிருவானா உன் வாயில? பெருசா வாழைப்பழத்த. ஏன்டி எச்சக்கல? முகரைய பாரு.